இன்று 1/2/2024 வியாழக்கிழமை நாள் எப்படி இருக்கும் என்று பார்ப்போம். நல்ல நேரம் பார்த்து நல்ல ஹோரை பார்த்து செய்யும் காரியங்கள் மிக மோசமான தசா புத்தி காலங்களிலும் உங்களுக்கு ஒரு அருமருந்தாக அமையும். இன்றைய தின சிறப்புகள். பண்டிகை. சுவாமிமலை ஸ்ரீமுருகப்பெருமான் தங்க கவசம் அணிந்து வைரவேல் தரிசனம். திருத்தணி ஸ்ரீமுருகப்பெருமானுக்கு பாலபிஷேக ஆராதனை. வழிபாடு. முருகரை வழிபட தடைகள் நீங்கி வெற்றி கிடைக்கும். விரதாதி விசேஷங்கள். தேய்பிறை சஷ்டி. சுபமுகூர்த்த நாள். இன்று எதற்கெல்லாம் சிறப்பு. வேண்டுதலை நிறைவேற்ற ஏற்ற நாள். சங்கீதம் கற்க நல்ல நாள். புத்தகம் வெளியிட சிறந்த நாள். மனை சார்ந்த பணிகளை மேற்கொள்ள உகந்த நாள். இன்றைய தின ராசி பலன்கள். மேஷ ராசி. கணவன் மனைவிக்கிடையே புரிதல் மேம்படும். மனதில் தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். இளைய சகோதரர்களின் தேவைகளை நிறைவேற்றுவீர்கள். வர்த்தக பணிகளில் மேன்மை உண்டாகும். வெளியூர் தொடர்பான வேலை வாய்ப்புகள் சாதகமாகும். விலகி சென்றவர்கள் விரும்பி வருவார்கள். வெளிவட்டார தொடர்புகள் அதிகரிக்கும். தேர்ச்சி நிறைந்த நாள். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள். அஸ்வினி புரிதல் மேம்படும். பரணி மேன்மை உண்டாகும். கிருத்திகை தொடர்புகள் அதிகரிக்கும். ரிஷபராசி. நெருக்கமானவர்களின் சந்திப்பு ஏற்படும். பயணங்களின் மூலம் புதிய வாய்ப்பு கிடைக்கும். பிறமொழி பேசும் மக்களின் அறிமுகம் ஏற்படும். வர்த்தக முதலீடுகளில் கவனம் வேண்டும். புதிய நபர்களால் சில மாற்றங்கள் ஏற்படும். கடன் பிரச்சனைகள் கட்டுப்பாட்டுக்குள் வரும். வியாபாரத்தில் இருந்து வந்த மந்தத்தன்மை குறையும். நிறைவு நிறைந்த நாள். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு. கிருத்திகை சந்திப்பு ஏற்படும். ரோகிணி கவனம் வேண்டும். மிருகசீரிஷம் மந்தத்தன்மை குறையும். மிதுனராசி. குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். கலைப்பொருட்களின் மீது ஆர்வம் உண்டாகும். கடன் தொடர்பான பிரச்சனைகள் குறையும். உத்தியோகத்தில் புதிய வாய்ப்பு கிடைக்கும். மனதளவில் இருந்து வந்த குழப்பம் விலகும். பூர்வீக சொத்துக்களில் லாபம் மேம்படும். விவசாய பணிகளில் சாதகமான சூழல் உண்டாகும். உடல் ஆரோக்கியம் மேம்படும். உழைப்பு நிறைந்த நாள். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை. மிருகசீரிஷம் ஆர்வம் உண்டாகும். திருவாதிரை குழப்பம் விலகும். புனர்பூசம் ஆரோக்கியம் மேம்படும். கடகராசி. சிந்தனைகளில் இருந்து வந்த குழப்பம் விலகும். கல்வியில் சாதகமான சூழல் உண்டாகும். வேலையாட்களின் ஒத்துழைப்பு மேம்படும். உறவினர்கள் பற்றிய புரிதல் அதிகரிக்கும். விதண்டாவாத பேச்சுக்களை குறைப்பது மன அமைதியை தரும். சமூகம் தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கும். பெரியோர்களின் ஆலோசனைகளால் மனதில் தெளிவு பிறக்கும். கவனம் வேண்டிய நாள். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள். புனர்பூசம் குழப்பம் விலகும். பூசம் புரிதல் அதிகரிக்கும். ஆயில்யம் தெளிவு பிறக்கும். சிம்மராசி. குழந்தைகளின் எண்ணங்களை புரிந்து கொள்வீர்கள். பொழுதுபோக்கு விஷயங்களில் ஆர்வம் ஏற்படும். நினைத்த காரியங்களை செய்து முடிப்பீர்கள். குடும்ப உறுப்பினர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும். பூர்வீக சொத்துக்களால் ஆதாயம் ஏற்படும். உயர் அதிகாரிகள் ஆதரவாக செயல்படுவார்கள். நன்மை நிறைந்த நாள். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம். மகம் ஆர்வம் ஏற்படும். பூரம் ஒத்துழைப்பு கிடைக்கும். உத்திரம் ஆதரவான நாள். கன்னிராசி. பேச்சு வன்மையால் காரிய அனுகூலம் உண்டாகும். வியாபாரத்தில் மேன்மை ஏற்படும். தடைப்பட்ட சில தனவரவுகள் கிடைக்கும். சக ஊழியர்களின் எண்ணங்களை புரிந்து கொள்வீர்கள். உறவுகளின் வழியில் மகிழ்ச்சியான செய்தி கிடைக்கும். திடீர் பயணங்களால் சில மாற்றங்கள் உண்டாகும். எதிர்காலம் தொடர்பான முதலீடுகள் பற்றிய ஆலோசனை கிடைக்கும். பரிசு நிறைந்த நாள். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் வெளிர் மஞ்சள். உத்திரம் அனுகூலம் உண்டாகும். அஸ்தம் தனவரவுகள் கிடைக்கும். சித்திரை ஆலோசனையான நாள். துலாராசி. மனதளவில் புதிய தெளிவு பிறக்கும். நினைத்த பணிகளை செய்து முடிப்பீர்கள்.
துணைவரின் வழியில் அலைச்சல் ஏற்படும். புதிய நபர்களின் அறிமுகம் கிடைக்கும். எதிலும் விவேகத்துடன் செயல்படுவது நல்லது. திட்டமிட்ட காரியங்களில் மாற்றம் ஏற்படும். பயனற்ற பேச்சுக்களை குறைத்து கொள்வது நல்லது. நலம் நிறைந்த நாள். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் வெண்மஞ்சள். சித்திரை தெளிவு பிறக்கும். சுவாதி அறிமுகம் கிடைக்கும். விசாகம் மாற்றம் ஏற்படும். விருச்சிகராசி வழக்கு சார்ந்த விஷயங்களில் புரிதல் ஏற்படும். கால்நடை பணிகளில் ஆர்வம் உண்டாகும். பயணம் சார்ந்த சிந்தனை அதிகரிக்கும். இரவு நேர பணிகளால் ஆதாயம் உண்டாகும். தனவரவுகளில் இருந்து வந்த நெருக்கடிகள் குறையும். குடும்பத்தாரின் எண்ணங்களை புரிந்து கொள்வீர்கள். விலை உயர்ந்த பொருட்களில் கவனம் வேண்டும். புகழ் நிறைந்த நாள். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் வெளிர் சிவப்பு. விசாகம் புரிதல் ஏற்படும். அனுஷம் ஆதாயம் உண்டாகும். கேட்டை கவனம் வேண்டும். தனுசு ராசி கலை பணிகளில் ஆர்வம் ஏற்படும். பூர்வீக சொத்துக்களால் லாபம் அதிகரிக்கும். பயணம் தொடர்பான சிந்தனை மேம்படும். பணிகளில் உயர்வு ஏற்படும். சேமிப்பு சார்ந்த எண்ணங்கள் அதிகரிக்கும். செயல்பாடுகளில் இருந்து வந்த சோர்வு குறையும். உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக செயல்படுவார்கள். போட்டி நிறைந்த நாள். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் இளநீலம். மூலம் ஆர்வம் ஏற்படும். பூராடம் உயர்வான நாள். உத்திராடம் சோர்வு குறையும். மகர ராசி உடல் ஆரோக்கியம் மேம்படும். அரசு வழியில் சாதகமான சூழல் உண்டாகும். உறவினர்களின் வழியில் ஒத்துழைப்பு ஏற்படும். வியாபாரத்தில் புதிய வாய்ப்பு கிடைக்கும். பெரியோர்களின் ஆலோசனைகள் மாற்றத்தை ஏற்படுத்தும். எதிர்பாராத சில பயணங்களின் மூலம் புதிய அனுபவம் உண்டாகும். சேமிப்பு சார்ந்த சிந்தனை அதிகரிக்கும். முயற்சி நிறைந்த நாள். அதிர்ஷ்ட திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் வெண்மை. உத்திராடம் ஆரோக்கியம் மேம்படும். திருவோணம் வாய்ப்பு கிடைக்கும். அவிட்டம் சிந்தனை அதிகரிக்கும். கும்பராசி உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக செயல்படுவார்கள். புதிய துறை சார்ந்த தேடல் அதிகரிக்கும். ஆன்மீக பணிகளில் ஆர்வம் உண்டாகும். தந்தை வழியில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும். வியாபாரத்தில் அலைச்சல் உண்டாகும். கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் ஆதாயம் அடைவீர்கள். பாராட்டு நிறைந்த நாள். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு. அவிட்டம் தேடல் அதிகரிக்கும். சதயம் கருத்து வேறுபாடுகள் நீங்கும். பூரட்டாதி ஆதாயகரமான நாள். மீனராசி பேச்சுக்களில் கவனம் வேண்டும். குடும்பத்தினரிடையே அனுசரித்து செல்லவும். உயர் அதிகாரிகள் பற்றிய புரிதல் உண்டாகும். உயர் கல்வி சார்ந்த விஷயங்களில் அலைச்சல் ஏற்படும். வியாபார முடிவுகளில் ஆலோசனை பெற்று செயல்படவும். வெளி உணவுகளை குறைத்து கொள்வது நல்லது. சமூக பணிகளில் புதிய அனுபவம் உண்டாகும். விவேகம் வேண்டிய நாள். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் வெளிர் சிவப்பு. பூரட்டாதி அனுசரித்து செல்லவும். உத்திரட்டாதி அலைச்சல் ஏற்படும். ரேவதி அனுபவம் உண்டாகும்.